என் இனிய உறவுகளே, நாம் இன்று 23/3/25 இருக்கின்றோம். தூய ஆவியானவர் நம்முடன் தினம் நம் உருவில் அன்னை மரியா இயேசுவை தொடர்வது போல் நாமும் அன்னையோடு தொடருவோம். இந்த தவ நாட்களில் அன்னையோடு இணைந்து இயேசுவின் பயணத்தில் நாம் தொடரும் சங்கீத தொடர்ச்சி தினம் வாசித்து கொண்டு வருவது 76, 13, 14, 15. இன்றைய வாசகம் விடுதலை பயண நூலிலிருந்து 3:1-8-13-15. மோசேயின் அழைப்பு. அவர் இருக்கும் இடத்தில் அந்த முட்புதரின் அந்த நெருப்பை தீப்பிழம்பை அவருக்கு தோன்றி அவர் அதை எரிந்து கொண்டிருப்பதை கண்டு அவர் வியந்து அவரை அழைக்கின்றார். நீ இஸ்ரேல் மக்களிடம் இருக்கின்றவர் நானே என்று அவருக்கு பெயர் சொல்லி, நான் ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோபின் கடவுள் என்று போய் சொல் என்று அவரை அனுப்புகிறார். அவரை தேர்ந்தெடுத்த கடவுள் நம்மையும் நம்மளுடைய செயல்களை கண்டு நம்மை நல்லவர்களாக மாற்ற தேர்ந்தெடுப்பார். இன்றைய இரண்டாம் வாசகம் 1 கொரிந்தியர் 10:1-6, 10-12. சகோதர சகோதரிகளுக்குள் நாம் ஒன்றித்திருக்க நம்மை அழைக்கின்றது. திருமுழுக்கு பெற்றவர்களாக, ஒரே ஆன்மீக உணவை உண்டவர்களாக, ஆன்மீக பாறையிலிருந்து பருகினோம், ஒரே ஆன்மீக உணவை உண்டோம். அதேபோல் அவர்களுள் சிலர் முணுமுணுத்தனர். இதனால் முணுமுணுக்கக்கூடாது. அவர்களுக்கு நிகழ்ந்த இவை அனைத்தும் மற்றவர்களுக்கும் எச்சரிக்கையாக அமைகின்றது. இன்றைய தூய நற்செய்தி வாசகம் லூகாஸ் 13:1-9. இயேசு பலி செலுத்தி கொண்டிருந்த போது அழிந்தவர்களை நினைத்து அவர் சொல்கிற ஒரே வார்த்தை, நீங்களும் மனம் மாறாவிட்டால் நீங்கள் அனைவரும் அழிவீர்கள். அதற்காக நாம் ஏதாவது நடந்துவிட்டால் அதனால்தான் என்று நாம் சொல்லக்கூடாது. அதற்கு இயேசு, இக்கலிலேயர்கள் இவ்வாறு நிகழ்ந்ததால் இவர் மற்றெல்லா கலிலேயரையும் விட பாவிகளை நினைக்கிறீர்களா? அப்படி அல்ல என உங்களுக்கு சொல்கிறேன். மனம் மாறாவிட்டால் அதான் நம்மை இந்த அழைப்பு நமக்கு இந்த தவ நாட்களின் அழைப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருப்பது. நாம் ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோபின் கடவுள் என்றும், அவர் நம்மை அடிமைத்தனத்திலிருந்து மீட்டார் என்றும், மோசேயை தேர்ந்து கொண்டு பயன்படுத்தினார் என்றும், நெருப்புத்தூணிலும் மேகத்தூணிலும் நம் முன்னோர்களை பாதுகாத்து வழி நடத்தினார் என்றும், இறைவனுக்கு உகந்தவர்களாக வாழ மனம் மறுத்த காரணத்தினால் அவர்களில் பலர் கொல்லப்பட்டனர். இதுபோல் நமக்கு எந்த ஒரு உதவியுமின்றி நம்மை படைத்த இறைவன் நமக்கு சுதந்திரத்தை தந்திட காரணத்தினால் நமது உதவியின்றி, ஒத்துழைப்பின்றி நம்மை மீட்க இயலாத இதை உணர்ந்து கொண்டு அழிவை அல்ல நிலை வாழ்வை தேர்ந்து கொள்வோம். நமக்கு தயார் செய்து வைத்திருக்கும் ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொள்வோம். சிலுவை பாதை என்பது நம் தேவன் நடந்து சென்ற தெய்வீக பாதை, அன்பு பாதை, மீட்பின் பாதை. இறை தந்தையின் அன்பு நம் அற்புதங்களாலும் அதிசயங்களாலும் வாழ்வாலும் வார்த்தையாலும் இயேசு அடையாளம் காட்டினார். அவர் இறுதியின் ஊர்வலம் என்றே நாம் சொல்லலாம். இந்த சிலுவை பாதையை, இந்த சிலுவை பயணத்தில் நமது சிந்தனை சிறகுகள் விரிக்க சிறப்பு செய்திகளை தர கல்வாரி பயணத்தில் அன்னையோடு இணைந்து நாம் தினம் சென்று கொண்டிருக்கிறோம். இந்த தவ நாட்களில் திரைக்கு பின்னும் திரைக்கு முன்னும் பங்கேற்றவர்களின் பகிர்வுகளை பக்குவமாய் நம் இதயத்தில் சிறைப்படுத்தி வைத்து சிறந்த மனிதர்களாய் வாழ முயற்சி எடுப்போம். நமது வாழ்வு பயணத்தில் நாமும் பல தருணங்களில் பலரின் வெற்றிக்கு திரைக்கு பின் இருந்து செயல்பட்டு இருப்போம். பலர் நாம் முன்னேற வெற்றி பெற நமக்கு பின் இருந்து நம்மை உந்தி தள்ளி முன்னுக்கு கொண்டு வந்திருப்பார்கள். அவர்களை எண்ணி பார்த்து நன்றி கூறுவோம். நம் எதிர்கால இயக்கங்களையும் நிகழ்கால கவலைகளையும் ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது, ஒரு மணி நேரமாவது நாம் தள்ளி வைத்துவிட்டு நம்மளுடைய வேலைகளை எல்லாம் இறைவனுக்காய் நம்மை அர்ப்பணிப்போம். நமக்காய் மட்டுமே இந்த மணித்துளிகளை ஒதுக்கி வைப்போம். சோர்வாய் அல்ல, சலிப்பாய் அல்ல, தெம்பாய் அவரோடு, அன்னையோடு இயேசுவின் இந்த பயணத்தில் இந்த தவ நாட்களில் நடப்போம். நாமும் சீமனை போல இயேசுவின் பாரம் இறக்க நாம் கூட இன்று தேர்ந்தெடுக்கப்படலாம். எழுந்து நடப்போம். அதற்கான பக்தி முயற்சிகளை இந்த பாடுகளின் பயணத்தில் பெறுவோம். தடையாய் உள்ள நம் தவறுகளுக்கு மன்னிப்பு வேண்டி இறைவனின் இரக்கத்தை இறைஞ்சுவோம். தினமும் அன்பு இறைவா, இதோ இந்த நாள் விடியலை எங்களுக்கு காண செய்தமைக்காக நன்றி. இரவு முழுவதுமாக எங்களை பாதுகாத்து வழிநடத்தி வந்தீர். எங்களை சுற்றி உமது வானத்துதர்களை எங்களுக்கு நியமித்தீர்.
நாங்கள் கண் விழிக்கும் வரை எங்களோடு எங்கள் பக்கத்தில் அமர்ந்திருந்ததை நாங்கள் உணரச் செய்தீர். அதன் விளைவு நாங்கள் விடியற்காலை சந்தித்தது தான். இந்த ஒவ்வொரு விடியலையும் காண செய்தமைக்காக எங்களுக்கு நன்றி. இதோ இந்த நாள் முழுவதுமாக எங்களை வழிநடத்த உம்மிடம் கேட்கின்றோம். நாங்கள் போகும் இடமெல்லாம் செல்லும் இடமெல்லாம் நாங்கள் செய்யும் காரியங்களையும் ஆசிர்வதியும். மற்றும் யாரெல்லாம் இன்று எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்றால் அவருடைய தேவைகளை சந்தியும். இதோ எக்ஸாம் எழுதி கொண்டிருக்கிற ஒவ்வொரு மாணவ மணிகளையும் தொட்டு ஆசிர்வதியும். அவர்களுக்கு இந்த உலக பிரகாரமான ஞானத்தை தந்து அவர்கள் பரீட்சையில் வெற்றி பெற ஆசிர்வதியும். மற்றும் யாருக்கெல்லாம் இந்த தவ நாட்களில் நாங்கள் மன்னிக்க விரும்புகிறோமோ அவர்களை எங்களுக்கு மனம் தந்து மன்னிக்க ஆசிர்வதியும். இதோ இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் இயேசுவின் நாமத்தில் உமக்கு சமர்ப்பிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு தோழி.